வெகு காலத்திற்கு முன்பு ஒரு பழமையான யாவே கோவிலின் அடியில் வசித்து வந்தான் யாக்கோப்பு என்ற ஒரு எளிய மனிதன். அவன் மனம் தூய்மையாக இருந்தாலும் அவனுக்குள் ஒரு பெரிய ஆசை தொழிற்விட்டது. அது தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது யாவே கடவுளை நேரில் சந்தித்து பார்த்து தனக்கு தேவையான அனைத்துமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த ஆசை. தீவிரமான ஜெபத்திலே ஆழ்ந்தான் மணிக்கணக்காக. அந்த தீவிர ஜெபத்தை மணிக்கணக்கான, நாள் கணக்கான, மாதக்கணக்கான அந்த ஆழ்ந்த ஜெபத்தை கண்டு ஒரு நாள் அவன் முன்னே தோன்றிவிட்டார் யாவே. யாக்கோப்பு, உன் பக்தியை கண்டு மிரண்டு விட்டோம், மகிழ்ந்து விட்டோம். என்ன வரம் வேண்டும் கேள். இப்படி கேட்க யாக்கோப்பு பதட்டத்துடன், இந்த யாக்கோப்பு முன் தோன்றியுள்ள யகோவாவே, எனக்கு இந்த உலகில் உள்ள அனைத்து செல்வங்களும், ஒருபோதும் தீராத சந்தோஷமும், நினைப்பது உடனுக்குடன் நடக்கும் சக்தியும் வேண்டும். இப்படி தனது நீண்டகால ஆசையை அடுக்கிவிட்டான். யாவே சிரித்து கொண்டே, யாக்கோப்பு, ஆசையாக கேட்கிறாய், கேட்ட அனைத்தையும் நான் தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. ஒவ்வொரு முறையும் நீ ஒரு பெரிய ஆசையை நிறைவேற்றி கொள்ளும் போது உன் உடலில் ஒரு பகுதி கல்லாக மாறிவிடும். நீ முழுவதுமாக கல்லாக மாறுவதற்குள் உன் ஆசைகளுக்கு ஒரு எல்லையை நீயே வகுத்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லிவிட்டார். யோசிக்கவே இல்லை யாக்கோப்பு. கடவுள் கொடுத்த சக்தி மிக பெரியது என்று தோன்றியது. சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டான். கடவுள் மறைந்தவுடன் யாக்கோப்பின் ஆசைகள் நிறைவேறத் தொடங்கின. அவனுக்கு ஒரு பெரிய மாளிகை கிடைத்தது. அவனது முதுகு கல்லாக மாறத் தொடங்கிவிட்டது. அவனது வங்கி கணக்கு நிரம்பியது. அவனது இடது வலது கால்கள் கல்லாக மாறத் தொடங்கின. அவன் நினைத்தவுடன் உலகத்தை சுற்றினான். உலகச் சிறந்த உணவுகளை வரவழைத்து சாப்பிட்டான், உண்டான், மயக்கம் கொண்டான். ஆனால் அதே நேரத்தில் அவனது வலது இடது கைகள் கல்லாக மாறத் தொடங்கின. நாட்கள் செல்ல செல்ல அவனது ஆசைகள் மேலும் வளர்ந்தன. அவன் அதிக சக்தி வாய்ந்த பதவிகளை விரும்பினான், நிறைவேற்றி கொண்டான். அவனது இடது வலது கண்கள் கல்லாக மாறத் தொடங்கின. அடுத்து அவன் உலகம் முழுவதும் ஆள ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றி கொள்ள அவன் இதயம் கூட கல்லாக மாறத் தொடங்கியது. இப்போது அவனது மனம் ஒரு பெரும் பயத்திலே ஆழ்ந்து போனது. அவனுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் எதையும் அனுபவிக்க முடியவில்லை. அதுதான் எல்லாமே கல்லாக போய்விட்டது. எப்படி அனுபவிக்கும்? கல்லாகி போன இதயம் அது இழந்து போன எளிமையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் நினைத்து நினைத்து வருந்தியது. அவன் இறுதி ஆசையாக கடவுளை மீண்டும் ஒரு முறை நினைத்தான். யாவே வந்து நிற்க கல்லாகி போன தன் நிலையை சொல்லி அழுதே விட்டான். யகோவாவே, நான் பெரிய தவறு செய்து விட்டேன். ஏதோ தவறாகி விட்டது என்று உணர்கிறேன். எனக்கு எந்த செல்வமும் வேண்டாம், எந்த சக்தியும் வேண்டாம், யாரையும் நான் ஆள வேண்டாம். இந்த கல்லான இதயத்தை எடுத்து விடு, என்னை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. இப்படி கதறி அழுதான். யாக்கோப்பு, நீ உண்மையான ஞானத்தை பெற்று விட்டாய். ஆசை என்பது கடலை போன்றது. அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆசை என்பது ஒரு கருவி. அதை நீயே கட்டுப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அது உன்னை கட்டுப்படுத்தி இருக்க கூடாது. இப்படி சொல்லிவிட்டு அவனது உடலை மீண்டும் பழையபடி மாற்றினார் யகோவா. உன் மனமாற்றமே எனது வரம். ஆசைகள் அவை மனிதனின் இயற்கையான உணர்வுதான். ஆனால் அவற்றுக்கு எல்லை இல்லை. மிதமிஞ்சிய ஆசைகள் மனிதரை அழிவின் பாதைக்கு அழைத்து செல்லும். உண்மையான மகிழ்ச்சி தான் இருப்பதை கொண்டு திருப்தி அடையும். ஆம், ஆர்ப்பாட்டமாய் வாழ ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைதான். ஆனால் மன அமைதியாய் வாழ எந்த ஆசையும் சுவையும் தேவையில்லை. என்னங்க வாழ்க்கை இது? ஒன்றை ஆசைப்படும் போது அது கிடைக்காது. அது கிடைக்கிறப்போ அதன் மேல் ஆசையே இருக்காது. கிடைக்காதவருக்கு ஏக்கமாயிருக்கும், கிடைத்தவருக்கு அலுத்து போயிருக்கும். ஆசை அவ்வளவே. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாதா டிவியின் நெஞ்சங்களே, ஆசையை நிறைவேற்றுவதால் மட்டுமே அந்த ஆசையிலிருந்து நீ விடுபட முடியாது. என்ன நான் சொல்றது சரிதானுங்களா? எல்லாம் ஒரு அனுபவம் தான்.